எண்ணத்தில் நலமிருந்தால் எல்லாம் சிறக்கும். ஜோதிடர் பொய்க்கலாம், ஜோதிடம் பொய்க்காது. சனிப்பெயர்ச்சி மேசம். ஆமாம் சார், விரயச்சனி தான். மீனத்திலிருந்து விரயத்தை கொடுக்க போகிறாரு. மீனம் யாரோடைய வீடு சார்? குருவோட வீடு. குருவோட வீட்டில் யார் சார் உச்சமாகறாங்க? சுக்கிரன் உச்சமாகிறார் சார். சுக்கிரன் உச்சமாகும் வீட்டில் சனி எவ்வாறு கெடுதல் செய்வார் சார்? கெடுதல் செய்யக்கூடிய இடத்தில் அவர் இல்லை சார். அவர் கெட்டவராக இருந்தாலும் அந்த இடத்துல அவரால் கெடுதல் செய்ய முடியாது சார். சுப விரயங்களை மட்டுமே கொடுக்க காத்திருக்கிறார். உங்கள் பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்புவீங்க, உங்கள் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுப்பீங்க, நீங்கள் பெரிய வீடு கட்டுவீங்க. இதனால் வரும் விரயங்களே உங்களுக்கு கொடுக்க காத்திருக்கிறார் சார். வாங்க சார், உங்களுடைய சனிப்பெயர்ச்சிக்கு போவோம். விரயச்சனி சொல்கிறாங்களே, அதுக்கு போவோம் சார். இறைவனின் இயற்கை கொடையாக நீங்கள் பெற்ற நிர்வாக திறமை மற்றும் தலைமை பண்பின் நன்றி கடமைக்காக, இறைவன் கொடுத்த அந்த உங்களுடைய நன்றி கடனுக்காக, அந்த பண்புகளை கொடுத்த நன்றி கடனுக்காக நீங்கள் கோவில் திருப்பணிகளில் அதிக ஆர்வம் கொண்டு செயல்படுவதால் உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் யாவும் காணல் நீராக காணாமல் போய்விடும் சார். தொழில் சற்று மந்த நிலையும், உடல் ஆரோக்கிய குறைவும் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கிய குறைவு மற்றும் போக்குவரத்தில் சிறு சிறு விபத்துக்களால் சற்று மனம் கலங்கி இருந்தாலும் குரு அருளால் அனைத்தும், அதாவது குடும்பம், தொழில், வராத பணமும் வந்து சேர்ந்திருக்கும் சார். மற்றும் தொழில் நிலையில் நல்ல முன்னேற்றமும் தந்தை இருப்பார் குரு பகவான். ஆனால் தற்போதைய சனிப்பெயர்ச்சி விரயச்சனியால் தேவையற்ற விரயங்கள் போல தோன்றும் சார். ஆனால் தேவையற்ற விரயங்கள் எதுவுமே வராது சார். எல்லாமே சுப விரயமாக தான் வரும். சுப விரயங்கள் மட்டுமே உங்களுக்கு வந்துடும் சார். குடும்பத்தில் அமைதியின்மை மற்றும் தொழில் நிலையில் மந்தத்தன்மையும் தகப்பனின் ஆரோக்கிய குறைவும் உங்களை சற்று கவலைப்பட செய்தாலும் பின்வரும் குரு பெயர்ச்சியால், மே 14க்கு பின் வரும் குரு பெயர்ச்சியால் அனைத்து நிலைகளிலும் முன்னேற்றம் சார். உங்களுடைய துணை கணவன் அல்லது மனைவியின் அன்பு அரவணைப்பு உங்களுக்கு கிடைக்கும் சார். மற்றும் அதாவது சார், வாடிக்கையாளர்களின் ஆதரவு, நல்ல ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் சார். தகப்பனின் உடல் நலத்தில் முன்னேற்றம் மற்றும் தகப்பனின் ஆதரவு, லாபகரமான தொழில் அமைப்பும் குரு அருளால் கிடைக்கப்பெறும் சார். நீங்கள் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது, நீங்கள் எப்போவுமே சார் உங்களுடைய தொழிலுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள் சார். இந்த சமயத்தில் தொழிலுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தை பூதக்கண்ணாடிகள் பார்க்காதீங்க சார். உங்களோட தகப்பன் மற்றும் தகப்பன் வழி உறவுகளிடம், குடும்பம் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் தேன் தடவிய வார்த்தைகளை பயன்படுத்துவதே முன்னேற்றம் தரும் முத்தான வாழ்க்கையாகும் என்று கூறி விடைபெறுவது உங்கள் ராஜ ஜோதிடர் ஆதி. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.